ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு தர்ஷிகா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கான வீடியோ பார்த்திங்கன்னா, அம்மா எங்களுக்காக நான்வெஜ் விருந்து பண்ணியிருந்தாங்க. அது எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அம்மா ஃபஸ்ட்டு பண்ணது பார்த்திங்கன்னா மீன் பொரிக்கிறது. மஞ்சள் பொடி, அப்புறம் மிளகாய் பொடி, மிளகாய் பொடி இன்னொரு ஓகே ஓகே அது அதுக்கப்புறம் உப்பு தூள் சால்ட் ஓகே அது கருவேப்பிலை பிச்சு போடணுமா? ஓகே அப்படியே ஒரு ஹவர் சிக்கன் தண்ணி குழம்பு, சிக்கன் வறுவல் எப்படி செய்யறதுங்கிறது பார்க்கலாம். மல்லி, சீரகம், சீரகம், மிளகு, சோம்பு, வரமிளகாய், அரிசி கொஞ்சம் போட்டு வறுத்துக்கலாம். அரிசி போட்டு வறுக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு வறுத்து இதை ஆற வச்சிடலாம். தட்டில் போட்ட உடனே கசகசா போட்டுக்கலாம். கசகசா அடுப்பில் இருக்கும்போதே போடும்போது கருகி போயிடும். அதனால் அந்த சூட்டோடையே கசகசா போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது நல்லா ஆற வச்சுட்டு நல்லா பொடி பண்ணிக்கலாம். எண்ணெய் தேவையான அளவு, இஞ்சி பூண்டு, வெங்காயம், சின்ன வெங்காயம், தக்காளி 2, கருவேப்பிள்ளை. தக்காளி பார்த்திங்கன்னா தோல் நல்லா சுருங்கி வர்ற அளவுக்கு நல்லா வணக்கிட்டு இதை ஆற வச்சு அரைச்சிக்கலாம். இப்போ சிக்கன் தண்ணி குழம்பு வைக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய், நாட்டுக்கோழி, நம்ம வீட்லேயே வளர்ந்த கோழி இது. அதை அந்த எண்ணெயிலேயே போட்டு நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சம் லைட்டாக பெரட்டதுக்கப்புறம் மஞ்சத்தூள், உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் திரண்டு வரும்போது நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். கொஞ்சம் திரண்டு வந்தால் தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு கிண்டும் போது அப்படியே தண்ணி விடும். அப்புறம் மசாலா ஆறுனதுக்கப்புறம் நல்லா அரைச்சிட்டு தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் அந்த மசாலா போட்டுக்கலாம். கொஞ்சமாக தனியாக மசாலா எடுத்து வச்சுருக்கேன் வறுவலுக்கு. சிக்கன் கூட அந்த மசாலா நல்லா கோடாகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணி நான் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே விடுறேன். தண்ணி குழம்புங்கிறப்போ கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். உப்பு பார்த்துட்டு கொஞ்சமாக போட்டுக்கலாம். கொஞ்சம் லைட்டாக வற்றி வர்ற அளவுக்கு கொதிக்க விட்டுட்டு கொத்தமல்லி தழை போட்டு இறக்குனா சிக்கன் தண்ணி குழம்பு ரெடி. இப்போ சிக்கன் வறுவல் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு வடைச்சட்டியில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு, சீரகம் போட்டு பொரிய விட்டுறலாம். பச்சை மிளகா ஒரு 10 போட்டுக்கலாம். இந்த வறுவலுக்கு பச்சை மிளகா தான் டேஸ்ட்டு கொடுக்குமே. இது கூடவே சின்ன வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். எப்போயுமே தண்ணி குழம்பு வறுவலுக்கு சின்ன வெங்காயம் போட்டு செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டிருக்கேன். அது கூடவே 2 தக்காளி. தக்காளி நல்லா மசிய வேகிற அளவுக்கு வணக்கிக்கணும். ஓரளவு தக்காளி வெந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும்.
இது நல்லா வணக்கினதுக்கப்புறம் நம்ம மசாலா கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை போட்டு நம்ம நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம். மசாலா நல்லா சுருண்டு வெந்ததுக்கப்புறம் தண்ணி குழம்புல இருக்கிற நாட்டுக்கோழியை எடுத்து இதில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் மசாலா கூட. சூப்பராக இருக்கும் நிஜமாகவே. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். தண்ணி குழம்பும் அதில் இருக்கிற சிக்கனை எடுத்து இந்த மாதிரி வறுவல் பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு பார்த்துட்டு வேணும்னா கொஞ்சமாக போட்டுக்கோங்க, ஏன்னா ஆல்ரெடி இதில் எல்லாத்துலேயுமே உப்பு இருக்கும். கொஞ்சம் லைட்டாக எங்களுக்கு கிரேவியாக வேணுங்கிறதுக்காக தண்ணி குழம்பே கொஞ்சமாக லைட்டாக போட்டிருக்கேன். லைட்டாக பெரட்டிட்டு கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை போட்டு இறக்குனா வறுவல் ரெடி. வீடியோ ஸ்டார்டிங்கில் வந்து ஊற வச்ச மீன் இருக்கு இல்லைங்களா, மசாலா போட்டு, அந்த மீனை வந்து அம்மா பொரிச்சிட்ருக்காங்க. மசாலா வந்து ரொம்ப கம்மி தான், பட் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். எந்த மீனாக இருந்தாலும் இந்த மாதிரி வந்து மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு மட்டும் போட்டு ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அம்மா அடிக்கடி இப்படி தான் பண்ணுவாங்க. இப்போ சாப்பிட ஆரம்பிக்கலாம். என்னுடைய ஹஸ்பண்ட் தான் சாப்பிட போகிறாங்க. டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நிஜமாக சொல்கிறேன், சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த நாட்டுக்கோழி குழம்பு இருக்கட்டும், அந்த வறுவலாக இருக்கட்டும், மீன், அது கூட முட்டை, எல்லாமே ரொம்ப அட்டகாசமான டேஸ்ட்டில் ரொம்ப நல்லா வந்திருந்தது. டேஸ்ட் வந்து வீட்டில் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுவும் தண்ணி குழம்பு பார்த்திங்கன்னா எவ்வளோ ஊற்றினாலும் பத்தாது, அவ்வளோ சாப்பாடு சாப்பிட்லாம். நாங்கள் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணோம். குழம்பு எப்படி இருக்குது? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணிருங்க. பாய். பாய்.